பராபவ வருஷத்தின் முதல் கலை நிகழ்ச்சியாக கௌஸ்துபத்தில் இன்று ஸ்ரீவஸ்தம் ஸ்வராலயா குழுமம் நமக்காக தீமெட்டிக் சாங்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. காலையில் நம்ம அனௌன்ஸ் பண்ண மாதிரி உங்கள் கேமராஸ் எல்லாம் ரெடியாக வச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இன்னைக்கு இன்னிலே சாயந்தரத்துலேருந்து 24ஆம் தேதி வரைக்கும் நடக்கிற நிகழ்ச்சிகளை நீங்கள் ஃபோட்டோ எடுத்து நான் சொல்கிற நம்பர் நோட் பண்ணிங்க, 6382294168. எப்படியும் அஃபிஷியல் குரூப்லேயும் நான் போஸ்ட் பண்ணுவேன். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோட்டோஸ் அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கணும். அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து ஜட்ஜஸ் ரிவ்யூ பண்ணி கடைசியில் வந்து பெஸ்ட் 3 ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கு பரிசு கொடுக்க போகிறாங்க. அதனால் உங்கள் கேமராஸ்லாம் ரெடியாக வச்சுக்கோங்க. அப்பப்போ நீங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டே இருக்கலாம். எடுத்து தள்ளுங்க, சரியா? ஸ்வராலயா குரூப் ஆரம்பித்து 6 வருடங்கள் முடிந்து 7வது வருடத்தில் காலை எடுத்து வைத்திருக்கிறார்கள். பிரமாதமாக போயிட்டுருக்கு. நீங்கள் எல்லாரும் என்ஜாய் பண்ண போகிறீங்க. தேங்க்ஸ் டு அனுசூயா மேம் அண்ட் வசந்தி சம்பத். ரொம்ப பிரமாதமாக எடுத்து போயிட்டுருக்காங்க அந்த என்டையர் குரூப். அது ஒருத்தருக்கு 2 பேருக்கு கிரெடிட் கொடுக்க முடியாது. அத்தனை பேருமே the entire group is taking it forward. அவங்க நம்ம எல்லாரையும் மகிழ்விக்கிறதுக்காக முதல் நிகழ்ச்சியாக புத்தாண்டை ஒட்டி அவங்க நடத்த போகிற கலை நிகழ்ச்சி இன்றைக்கு ஆரம்பிக்கிறது. 4:30லேருந்து 5:30 சொல்லியிருக்கோம். அது முடிந்ததுக்கப்புறம் குவிஸ் ப்ரோக்ராம் இருக்குது, சரியா? I don't want to take much of your time. Let us start. Over to Swaralaya team. ஸ்ரீ குருபியோ நமஹா. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு ரொம்ப ஒரு இனிமையான நாள், ஒரு புனிதமான நாள். அதுவும் நம்ம ஸ்ரீவத்சம் கௌஸ்துபம் வாசிகளுக்கு இது மிகப்பெரிய ஒரு பொன்னான நாள். எல்லாருக்கும் ஸ்வரலயா சார்பில் முதல் புது வருட நல்வாழ்த்துக்கள். எங்கள் ஸ்வரலயா வந்து ஒரு பிரதோஷம் அன்னைக்கு நாங்கள் ஆரம்பித்து ஒரு 5-6 வருஷம் கம்ப்ளீட்டாக ஆகிடுது. இன்றைக்கோட முடியறது, நாளைக்கு பிரதோஷம். அது மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணி ரொம்ப நல்ல பேர் வாங்கியிருக்கோம். அதே மாதிரி கௌஸ்துபத்தில் இந்த நிகழ்ச்சி முதல் நிகழ்ச்சியாக இந்த பிபியில் அமைஞ்சதுக்கு நாங்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறோம். ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். அதுக்கு எங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த மிஸ்டர் சீதாராமனுக்கும் விஜயகுமாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். முதல்ல இதே போல் நிறைய நிகழ்ச்சிகள் இங்கேயும் நடக்கணும். இதே இசை நிகழ்ச்சிகள், நடன நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கணும் என்ற இறைவனை வேண்டி இன்றைக்கி ஒரு புது மாதிரியாக ஸ்பெஷலாக தமிழ் நியூ இயருக்காக ஒரு தீமேட்டிக் ப்ரோக்ராமாக இதை நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம். இறுதி வரை இருந்து அனுபவித்த உங்களுடைய ஃபீட்பேக்கும் எங்களுக்கு சொல்லி எல்லாரும் எங்களை வாழ்த்தும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். எப்போதும் சொல்கிற மாதிரி நான் வந்து ஐடியா பண்ணி சாங் செலக்ட் பண்ணி கொடுத்துட்டேன். முழுக்க எக்ஸிக்யூஷன் அனுசியா மாமி தான். அவள் தான் ட்ரைனிங் பண்ணி எல்லாரையும் ரெடி பண்ணா. எனக்கு பக்கத்துணையாக இருக்குவா. இவள் அத்தனை பேர் இத்தனை வருஷமாக என்னோடையே இருந்து பாடி எங்கள் ஸ்வரலயாவில் மெயின் மெம்பர்ஸ் இவாள்லாம். இன்னும் நிறையா பேர் ஊரில் இல்லை. அவளால் தான் இது வந்து இன்னும் இத்தனை தூரம் போயின்ட்டுருக்கு. அதே மாதிரி பக்கவாத்தியமாக உங்களுக்கு நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இருந்தாலும் மேடை நாகரீகம் கருதி முதல்ல கைலாசநாதன், அவர் கௌஸ்துப வாசியிலே ஒருத்தர். இன்றைக்கி அவர் நெய்வேலியிலேருந்து வந்து இந்த ப்ரோக்ராம்காக வந்து எங்களோட ஜாயின் பண்ணிட்டுருக்கார். நம்ம பாலாஜி சார், இவா 2 பேரும் எப்பவும் போல் எங்களுக்கு பக்கபலமாக இருந்து இன்றைக்கி நிகழ்ச்சியை நடத்தி கொடுக்க ஒத்துண்டு வந்ததுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் அனைவருக்கும். இன்றைக்கி வந்து புதுசாக இன்றைக்கி இந்த சித்திரை வருஷ பருப்பு முதல் நாளில் எங்களோட ப்ரோக்ராம் இந்த கௌஸ்துபத்தில் பிபி ஹாலில் நடக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்களோட எல்லோரும் இதே டீம் நாங்கள் ஸ்ரீவசத்தில் பாடி எங்களுக்கு பழக்கமானது. அவளும் எங்களோட ஒத்துழைச்சி
அங்கேருந்து இங்கே வந்து இங்கேருந்து அங்கே போய் எல்லாம் கற்றுண்டு நிறையா ட்ரைனிங்லாம் எடுத்துட்டு தயார் பண்ணியிருக்கோம். நீங்கள் எல்லோரும் வந்து இது மாதிரி பார்க்க வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். எங்களோட பாட்டை கேட்டு நீங்கள் எங்களெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரியாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. என்னுடைய முதல் நன்றிகள் ஸ்ரீவத்சம் வாசிகளுக்கு தான். இங்கே மெஜாரிட்டி அவள்லாம் வந்திருக்கா. எப்போதும் போல் கலைகளில் வந்து இன்ட்ரெஸ்ட்டு சப்போர்ட் பண்ணணுன்னா அது ஸ்ரீவத்சத்துலேருந்து கற்றுக்கணும் நம்ம. ஸோ உங்கள் எல்லாருமே எல்லா ப்ரோக்ராமுக்கும் இந்த மாதிரி வந்து எங்களை என்கரேஜ் பண்ணணும். முதல்ல எங்களுடைய நிகழ்ச்சிகளை பார்க்க வந்த கௌஸ்துபம் வாசிகள் அனைவருக்கும் எங்களது நன்றிகள். நீங்களும் தொடர்ந்து எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். எம்பெருமானும் ஏழு பிறப்பும், அதாவது இறைவனும் ஏழு நிலைகளும். உலகம் என்பது ஒரு நாடக மேடை. அதில் நாம் அனைவரும் நடிகர்கள் என்று சொன்ன ஆங்கில கவிஞன் நாடக ஆசிரியர் ஷேக்ஸ்பியர் அவர்கள். நமது ஆழ்வார்களும் சைவ குரவர்களும் இதையே முன்னிறுத்தி ஒரு மனிதனுக்கு 7 பிறப்புகள் உண்டு என்று கூறியிருக்கிறார்கள். அதுவே மனித வாழ்வின் விதி. ஆனால் அது எங்கே, எப்போது, எவ்வாறு நிகழ்கிறது தெரியுமா? மனித வாழ்க்கையையே 7 பகுதிகளாக பிரித்தெடுக்கலாம். அவை முறையே மழலை பருவம், சிறுவர் பருவம், விடலை பருவம், முன் இளமை பருவம், பின்னிளமை பருவம், நடுவயது பருவம், முதுமை பருவம். ஸோ 7 ஜென்மம் அப்படிங்கிறத நம்ம இனிமே எங்கேயோ இறந்த பிறகு வர்றது அப்படிங்கிறது இல்லாமல் இந்த வாழ்க்கையிலேயே அந்த 7 நிலைகள்லையும் நம்ம உடம்பு மனம் எப்படி மாறுகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைய தீம். சிறுவர் பருவம், விடலை பருவம், வாலிப பருவம், திருமணப் பருவம், நடுவயது பருவம், வயோதிக பருவம். ஒவ்வொரு பருவமும் முடிந்த பின் மனித மனம், உடல் ஆகியவற்றில் ஏற்படும் மாற்றங்களே அவனது அடுத்த பிறப்பாக நமது இதிகாசங்களும் புராணங்களும் கூறுகின்றன. ஒவ்வொரு நிலையிலும் மனிதன் கடைபிடிக்க வேண்டிய நீதி நெறிமுறைகள், பாரத பண்பாடு, கலாச்சார வழிவகைகள் ஆகியவை அனைத்தும் நமது போற்றுதற்குரிய இராமாயண மகாபாரத இதிகாச கதைகளில் கூறப்பட்டுள்ளன. இப்பொழுது நாம் இன்றைய நிகழ்ச்சியில் பல தெய்வங்களை குறித்து பாடல்கள் மூலம் இந்த மனித வாழ்வின் 7 நிலைகளையும் உணரப்போகிறோம். முதலில் விநாயகர் ஸ்துதி. கருணை செய்வாய் கஜராஜ மோக, கருணை செய்வாய் கஜராஜ மோக, கருணை செய்வாய் கஜராஜ மோக, கருணை செய்வாய் கஜராஜ மோக, கருணாகரனே
தேங்க்யூ. குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று என்பது முதுமொழி. எந்த ஒரு உயிரும் பிறக்கும்போது தன் ஆத்மாவிற்குள் தெய்வீக தன்மையையே அடக்கி வருகிறது. அது பூமியில் தவழ்கிறது. கருவில் திருவுடைய அந்த மழலை தனது கபடில்லாத சொல்லாலும் செயலாலும் அனைவருக்கும் ஆனந்தம் அளிக்கிறதல்லவா? அந்த ஆனந்தம் தெய்வீகமானது. சொல்ல சொல்ல இனிக்கும் அந்த முருகப்பெருமானின் அவதாரத்தை விளக்கி ஒரு தாலாட்டு பாடலை இப்பொழுது நாங்கள் வழங்க இருக்கிறோம். வாகனமேறி உலவும் பாலனாரீரோ என் மேலனாரீரோ. மயில் வாகனமேறி உலவும் பாலனாரீரோ என் மேலனாரீரோ. சூரர்கள் சேனாதிபதிக்கு விஜயஹாரீரோ எம் வேதனாரீரோ. சூரர்கள்
குழந்தையாக உருவெடுத்த மனிதன் சிறிது சிறிதாக வளர்ந்து தன் உடல், மனம் ஆகியவற்றில் பல மாற்றங்களை பெறுகிறான். நல்லது எது, தீயது எது என்று பாகுபடுத்தி அறியாத அந்த சிறுவர் பருவத்தில் ஆசை, கோபம், அலட்சியம், கர்வம் என்ற பல உணர்ச்சிகள் கலந்து அந்த சிறுவர்களது புத்தி பல சந்தர்ப்பங்களில் பல சேஷ்டிதங்களை செய்ய தூண்டுகிறது. அந்த இளம் பருவத்து பால லீலைகள் பெற்றோர்களுக்கு ஆனந்தம் அளிப்பதோடு என் மகன் எத்தனை அறிவு சாமர்த்தியத்தோடு வளர்கிறான் என்ற கர்வத்தையும் ஏற்படுத்துகிறது. மற்ற கோபிகைகள் கண்ணனை பற்றி, அவனது சேஷ்டிதங்களை பற்றி வாயார புகழ்ந்து பேசும்போது எங்கே தன் பிள்ளைக்கு கண் திருஷ்டி ஏற்பட்டு விடுமோ என்ற யசோதை அவனுடன் ஒரு நிமிஷம் போவது ஒரு யுகமாய் ஆகிறது என்று கூறி அலுத்து கொள்கிறார் போல் நடிக்கிறாள். அவளும் நம்மை போல் ஒரு தாய்தானே. அந்த சுவாரஸ்யமான நிகழ்ச்சியை இப்பொழுது நாம் காணலாம். நீ
அடுத்து விடலை பருவம். வாலிபம் என்பது மிகவும் துடிப்பானது, ஆற்றல் மிக்கது. சிறு வயது அறியாமைக்கும் வயோதிகத்தின் இயலாமைக்கும் இடையிலானது. இது உடல், மனம் மற்றும் உணர்ச்சிகளின் உச்சக்கட்டத்தில் இருக்கும் காலம். ஆற்றல், ஆர்வம், எதிர்கால கனவுகள் ஆகியவற்றின் கலவையாக, முக்கியமாக தன் வாழ்க்கை துணையை தேடி மனம் அலையும் நேரம். பார்ப்பவர்கள் எல்லோரிடமும் இவனாக இருக்குமோ அல்லது இவளாக இருக்குமோ என மனதில் சிந்தனையை தூண்டும் காலம். காதல், காமம், பயம் மற்றும் துணிவு இவை அனைத்தும் இணைந்து மனமும் புத்தியும் எதிரெதிராக செயல்பட எந்த திசை எது முடிவு என தெரியாத குழப்பத்தில் மனம் தத்தளிக்கும். இறைவன் கூட இந்த மன்மத அம்புகளுக்கு விதிவிலக்கு அல்லவே. முதலில் ராமனும் சீதையும் கண்ணோடு கண்ணினை பார்க்கையில் ராமன் மனதில் எழுந்த எண்ணங்களை அருணாச்சல கவிராயர் வெகு அழகாக படமாக்கி இருக்கிறார். இதோ அந்த பாடல். சீருலாவும் மிதிலையில் காருலா
முன் இளமை கடந்து பின் இளமை பருவத்தில் நடைபெறும் மிக முக்கியமான நிகழ்ச்சி திருமணம். இரு மனம் இணைந்து இறைவன் அருள் நாடி பெரியோர்கள் ஆசி கூற சுற்றம் சூழ வந்திருந்தோர் வாழ்த்த நாதஸ்வரம் முழங்க மந்திர கோஷங்கள் ஒலிக்க ஆனந்தம் ஆனந்தம் என மாந்தர்கள் மங்கள பண்பாட மலர் மாலைகள் மின்ன இரு கரங்கள் இணைய அக்னி சாட்சியாக இரு உயிர்கள் ஓர் உயிராகும் அந்த திருமண வைபவத்தை, அந்த ஆனந்தத்தை வர்ணிக்க வார்த்தைகள் போதாது. அதிலும் திருமணம் என்றாலே நம் நினைவிற்கு வருவது சீதா கல்யாணம், பத்மாவதி கல்யாணம், வள்ளி கல்யாணம். ஒவ்வொன்றும் மிகவும் சிறப்புடையது. அதிலும் வள்ளியை கரம் பிடிக்க வாலிப குமரன் கந்தன் போட்ட நாடகம்தான் எத்தனை அழகு. அந்த சிறப்பை விளக்கும் வகையில் இதோ ஒரு பாடல். அதனைத் தொடர்ந்து வருவது ஒரு திருமண பாடல். பள்ளியழகினை கேட்ட ஆண்டியாவள் வயல் வலையிலே விழுந்தாடி. பள்ளியழகினை கேட்ட ஆண்டியாவள் வயல் வலையிலே விழுந்தாடி. கள்ள வேடத்தை பொழிந்தாடி, வேட கண்ணியை முன்னியே நொந்தாடி. கள்ள வேடத்தை பொழிந்தாடி, வேட கண்ணியை முன்னியே நொந்தாடி. பள்ளி
திருக்கல்யாணம் திருக்கல்யாணம் திருமுருகன் திருக்கல்யாணம் திருக்கல்யாணம் திருமுருகன் திருக்கல்யாணம் திருக்கல்யாணம் திருமுருகன் திருக்கல்யாணம் திருக்கல்யாணம் லாலி லாலி சுப லாலி லாலி வெற்றி கொடுக்கும் வேழமுகத்தோன் வெற்றி வேலனை வாழ்த்திடவே சரஸ்வதியோடு நான் முகன் வந்து சதுர்வேதங்கள் சொல்லிடவே வெற்றி கொடுக்கும் வேழமுகத்தோன் வெற்றி வேலனை வாழ்த்திடவே சரஸ்வதியோடு நான் முகன் வந்து சதுர்வேதங்கள் சொல்லிடவே நாராயணனோடு லக்ஷ்மியும் வந்து நலங்களெல்லாம் பெற வாழ்த்திடவே நாராயணனோடு லக்ஷ்மியும் வந்து நலங்களெல்லாம் பெற வாழ்த்திடவே பரமசிவனோடு பார்வதியும் வந்து பரிவுடன் மகனுக்கு வாழ்த்துகள் சொல்ல பரமசிவனோடு பார்வதியும் வந்து பரிவுடன் மகனுக்கு வாழ்த்துகள் சொல்லிடவே திருமுருகன் திருக்கல்யாணம் தோரணமாம் மார்பினிலே சந்தனமாம் மனமெல்லாம் சந்தோஷமாம் லாலி லாலி சுப லாலி 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 சுப லாலி லாலி தேவரெல்லாம் கூடியிருந்து மந்திரங்கள் ஓதிடவே வெற்றி வாகை சூடிய மன்னனுக்கு வகை வகையாய் பாடிடவே தேவரெல்லாம் கூடியிருந்து மந்திரங்கள் ஓதிடவே வெற்றி வாகை சூடிய மன்னனுக்கு வகை வகையாய் பாடிடவே முத்துமணி பந்தலிலே மாணிக்க பொன்மூஞ்சலிலே முத்துமணி பந்தலிலே மாணிக்க பொன்மூஞ்சலிலே அழகிய வள்ளி தெய்வ யானையும் அருமுகனோடு இணைந்து ஆடிட அழகிய வள்ளி தெய்வ யானையும் அருமுகனோடு இணைந்து ஆடிடவே திருமுருகன் திருக்கல்யாணம் திருவெங்கும் தோரணமாம் மார்பினிலே சந்தனமாம் மனமெல்லாம் சந்தோஷமாம் லாலி லாலி சுப லாலி 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 சுப லாலி லாலி சுப லாலி லாலி சுப லாலி லாலி வயது ஏற ஏற மனம் முதிர்ச்சி அடைகிறது. எதையும் விவேகத்துடன் அணுகி காரண காரியங்களை அலைசி ஆராய்ந்த மனம் இதுவும் கடந்து போகும் என்ற பக்குவ நிலைக்கு வருகிறது. அப்போது மனிதனுடைய சிந்தனையில் இறைவனை பற்றிய எண்ணங்கள் அலையலையாக மேலே எழுகின்றன.
விதி வழியே வாழ்வு செல்லும் அந்த சமயத்தில் துன்பம் வந்தால் கரம் கொடுத்து தூக்கி விடுபவர் இறைவனே என்ற உண்மை தெளிவுற விளங்கும். சிறிது சிறிதாக கேளிக்கைகளில் இருந்த நாட்டம் விட்டு மனம் ஆத்ம ஞானத்தை தேடும். பூஜை செய்தல், புராண கதைகள் கேட்டல், யாத்திரைகள் செல்லுதல் இவற்றிற்கே முன்னுரிமை அளிக்கப்படும். மனம் அமைதி அடைந்து சாந்தம் பெறும். இப்பொழுது நாம் அனைவரும் ஒன்று கூடி ஒரு யாத்திரை செல்வோமா? வாருங்கள், அனைவரும் இணைந்து ராம் லல்லாவை தரிசிக்கலாம். श्रीराम जय जय राम, 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 श्रीराम जय जय राम. अयोध्या रामन वंदान
அடுத்து இறுதியாக நாம் அடைவது முதுமை பருவம். வாழ்க்கை அனுபவம் கற்றுத்தந்த பாடம் ஒன்றுதான். இந்த உடல் உனது அல்ல, உயிரும் உனது அல்ல. உள்ளிருக்கும் இறையின் ஒரு துளி பிம்பமாக இருக்கும் ஆத்மாவே நாம். இந்த உலகில் பிறப்பு இறப்பு மாறி மாறி சக்கரச் சுழற்சியாக வருவதற்கு ஒருவரின் முற்பிறவி வினையே காரணமாகும். புனரபி ஜனனம் புனரபி மரணம். இதிலிருந்து மீள வேண்டுமானால் இருப்பது ஒரே வழி, அதுவே சரணாகதி என்ற தத்துவம். அப்சல்யூட் சரண்டர் அட் த ஃபீட் ஆஃப் தி ஆல்மைட்டி. நீயே அனைத்தும் என்று மனதில் உணர்ந்து அந்த இறையின் பாதங்களை இறுகப் பற்றுவோர்க்கு மரண பயம் இல்லை. அனைத்தும் அவளே என்று கூறி தேவியின் தாள்களை இறுகப் பற்றி சிரசை அவள் மலர் பாதங்களில் வைத்து, என்னை படைத்த அன்னையே, வாழ்ந்தது போதும், என்னை உன்னிடம் ஏற்றுக்கொள் என்று மனதில் அவளை நினைத்து மனம் கதறுகிறது. இந்த நிலைக்கு ஒருவன் வரும்பொழுது யமன் கூட அவனை வருத்த அஞ்சுவான். அதன் பிறகு இருக்கும் காலங்களில் முற்றுமாக இறை உணர்வுடன் கலக்கும் மனிதன் இறுதியில் மரண பயம் இல்லாமல் இறை தரிசனத்தோடு தன் வாழ்வை நிறைவு செய்கிறான். அந்த நிலை குறித்த ஒரு பாடலுடன் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். உன்னை சரணடைந்தே நீயே கதி, சிவசக்தி எனையாதரி, உன்னால் நான் என உருவாகிய பின்னர் என்னாலே ஒன்றேனம்மா. அன்னை நீ தரும் அமுதம் போதுமே, வேறென்ன வேண்டுமம்மா. கண்ணில் ஒளி நீ ஓயாத ஓமொழி பண்ணாக ஒலிக்குதம்மா. நான் யார் என்றதும் நீ யார், நான்
வாழ்க வாழ்கவே. சக்தியின்றே சிவனும் இல்லை, சிவசக்தி வாழ்க வாழ்கவே. சிவசக்தி வாழ்க வாழ்கவே. சிவசக்தி வாழ்க வாழ்கவே. வாழிய செந்தமிழ் வாழ்க தமிழர், வாழிய பாரதமணி திருநாடு. வாழிய செந்தமிழ் வாழ்க தமிழர், வாழிய பாரதமணி திருநாடு. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். இவாளோட பிரார்த்தனை எல்லாம் ஸ்டீவர்ட்ஸம் ஃபேஸ் 2 கௌஸ்துபம் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி நன்னா வரணுன்றதுதான். ஆரோக்கியமும் சந்தோஷமும் தான் பெரியவாளுக்கு முக்கியம். அத கௌஸ்துபம் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டில நிச்சயமா நீங்க உணரலாம். நாயன்மார்கள் 4வரால் பாடப்பட்ட ஸ்தலம் இது. பட்டினத்தார் வாழ்ந்த ஊர். இப்படி பல சிறப்பு அம்சங்களை கொண்டதுதான் நம்ம திருவிடைமருதூர் ஸ்ரீ மகாலிங்க சுவாமி திருக்கோவில். திருவாரூர் தேரழகு, திருவிடைமருதூர் திரு அழகுன்னு சொல்லுவா. அந்த திருவிடைமருதூர் ஸ்ரீ மகாலிங்க சுவாமி திருக்கோவில் பக்கத்துல 800 மீட்டர்ல அமைஞ்சதுதான் நம்ம கௌஸ்துபம் ரிட்டையர்மெண்ட் ட்ரெடிஷனல் கம்யூனிட்டி.